இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிவியோட கதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம், உங்க கதையோட கனெக்ட் ஆயிருக்கலாம். அது கனெக்ட் ஆயிருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. இப்போ வந்து 2வது கதை, அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்ஸ் பேச போறாரு. அவருடைய ஸ்கூல் கதைகள் 2 பேர்த்துக்கும் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இருக்காது, ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி கட்ஸ் சொல்லுங்க. ஆமா, நீ சொன்ன மாதிரி வந்து எப்படியும் ஒரே கிளாஸ் தான், ஒரே தான். நீ சொன்ன கதையில வந்து 2-3 நீ சொன்ன மறந்த கதைகள் போல நான் சொல்றேன். சரியா? மறந்துட்டேன். நான் மறந்த கதைகள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அதாவது இந்த ப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவானுங்களா, அந்த ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அது வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, ரொம்ப பக்கம். ஒரு என்ன நெக்ஸ்ட் ஒரு அடுத்த தெருன்னு வச்சுக்கவேன், அந்த மாதிரி ஸ்கூலு. நானும் நேரெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு வரல, நானே ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். அந்த ஸ்கூல்ல தர்த்திரியமா இருக்கேன், இந்த ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூல்ல அதுக்கு மேல தர்த்திரியம் ஆயிட்டேன். அதனால எல்லாரும் மாறி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரே ஸ்கூல்ல இருந்து எல்கேஜில இருந்து படிச்சவங்க ரொம்ப ரேர். ஒரு ஸ்கூல் படிச்சு அதுல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வேற ஸ்கூல் வருவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வருவாங்க, 8th வருவாங்க, 9th எல்லாம் வருவாங்க. மாறிக்கிட்டே, ஏன்னா அவங்க வீட்டுல சூழ்நிலை, அப்பா வெளியூர்ல வேலை பார்ப்பாரு, ஊர் மாறுற இதுல டிரான்ஸ்பர் மாறும், அதெல்லாம் நடக்குது சகஜம் தான். அவங்க ரொம்ப பாவம், ஒரு நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கடா, ஆனா வந்து நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சீசன் மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல தண்ணி பழம் சாப்பிடுங்க அப்படிவாங்கல்ல, குளிர் காலத்துல வேற ஏதாச்சும் பழம் கொடுங்க. நம்ம அப்படின்னா நம்ம வந்து வாழைப்பழம் மாதிரி எல்லா சீசன்ல இருக்குது, என்ன கிடைச்சிடும். ஆமா ஆமா. சரி, அந்த ஸ்கூல்ல ப்ரீகேஜி எல்கேஜி வரையும் படிச்சேன் நினைக்கிறேன். எல்கேஜி வரையும் படிச்சுட்டு அப்பதான் நம்ம ஸ்கூல் யூகேஜிக்கே வந்துட்டேன். யூகேஜிலேயே நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அந்த டைம் முதல் நாள் போறேன், 2 பேரும் சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும். அப்ப வந்து முதல் நாள் பாக்குறேன், அது எல்கேஜிலேயே யூகேஜிலேயே 2 பேரும் சண்டை விட்டுருக்காங்க. நான் பெரிய ஜீசஸ் மாதிரி போய் விலகுங்க, நீங்க 2 பேரும் ஆக்சுவலா சாரி சொல்லிக்கீங்க, சண்டை போடாங்க அப்படின்னு சொன்னவங்க ஒருத்தர். அந்த போன எபிசோட்ல எம் ஐஸ் வந்து சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த 80 மார்க் எடுத்து ஒரு இன்சிடென்ட். போன எபிசோடுக்கு தெரியாதவங்க அதை கேட்டு வந்துருங்க, அப்பதான் அவனை தெரியும் உங்களுக்கு. எம் ஐஸ்ன்றவர் வந்து திடீர்னு அவனும் இன்னொருத்த சாத்துப்புறான்னு ஒருத்தர் இருக்கான், அவங்க 2 பேரும் சண்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு 2 பேரும் விளைவிக்குங்க, சாரி சொல்லுங்க, சண்டை போடாங்க. அந்த எம் ஐஸ்ன்றவன் போடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டா திட்டிட்டு போயிட்டான். யூகேஜிலே திட்டுறான் பாய், அவன் கெட்ட வார்த்தை பேசுறான் பாய். நான் என்ன எனக்கு ஆச்சரியம், நான் தான் பேசுவேன், இவனே பேசுறான்னு சொல்லிட்டு என்ன திட்டிட்டு போயிட்டான் பாய். திட்டிட்டு போனே இந்த சாத்துப்புறான்றவன் சாத்துப்புறானை பார்த்துட்டு பேசாம போயிட்டான், என்னமோ ஒரு அண்ணியனை பார்த்து பேசாம போயிட்டான். சரி, அப்படி ஒண்ணு இன்சிடென்ட் ஆகி போச்சு. நான் நினைச்சேன் அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாங்க. ஃபுல்லா உட்கார வச்சோன்னே அவங்களுக்குள்ள நம்ம கேஜி கால வந்து இந்த சறுக்குறது, இந்த சீசாலா இருக்கும் தெரியுமா, அந்த பிளாஸ்டிக்ல வச்சிருப்பாங்க தெரியுமா, பிளாஸ்டிக் அந்த இடத்துல பூசுனாங்க, முன்னாடி மண்ணு இருக்கும். ஆமா ஆமா, அது முன்னாடி இல்ல பாய், நம்ம இதுக்குள்ளேயே நம்ம கிளாஸுக்குள்ளேயே இந்த பிளாஸ்டிக்ல சறுக்கு இப்பயும் அது வரையும் இருக்கும். ஸ்லைடு அந்த சீசா எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். நான் அதெல்லாம் இருக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இப்ப விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த சறுக்குல இதெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க இப்ப பஸ் ஸ்டாண்டர்ட்ல இருப்பீங்க, நீ பஸ் ஸ்டாண்ட் நீ இல்ல. இப்ப நான் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அதுல விளையாட ஆரம்பிச்சுட்டு எங்க ஆயமா வந்து டீச்சர் வந்து விளையாடக்கூடாது, படிக்கிற இடத்துல படிக்கதான் செய்யணும்னு சொல்லிட்டு என்னமோ நான் ஐஏஎஸ் படிக்கிற மாதிரி என்ன கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கா அவசாம. நான் கூப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் நம்மனா விளையாடக்கூடாது போல அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவசரம் வந்து உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே அப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்கேஜி யூகேஜிலாம் சூப்பரா, எல்கேஜி யூகேஜில சூப்பரா படிப்பேன். மேக்ஸ் 100 out of 100 எல்லாமே 100 தான். ஆமா, உண்மையில நம்ம நடக்க முடியாது. 1+1 2 அதெல்லாம் ஒரு விஷயமா? அதுல நான் கூட தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன், அதெல்லாம் ஒரு விஷயமா? சரி விடு, இந்த 1+1 2 அதாவது 100 மார்க்ஸ் 100 சென்டம் தான் எல்லாத்துலயுமே. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாலுமே பாஸ் மட்டும் தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனோடனே நீ இருந்த அப்படியே போய் ஃபுல்லாமே ஃபெயில் தான். எங்களுக்கு சப்ஜெக்ட்னா இப்ப வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலுக்கும் மேக்சிமம் வந்து அந்த சமச்சீர் கல்வி வந்துருச்சு அவங்களுக்கு. அவ்வளவு நாங்க படிக்கும் போது எப்படின்னா மெட்ரிகுலேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட செகண்ட் தேர்ட்லயே ஆரம்பிச்சிருவானு, கிட்டத்தட்ட 13 சப்ஜெக்ட் இருக்கும். இங்கிலீஷ் 1 இங்கிலீஷ் 2, தமிழ் 1 தமிழ் 2, மேக்ஸ் 1 மேக்ஸ் 2, சயின்ஸ் 1 சயின்ஸ் 2, சோசியல் சயின்ஸ்ல என்ன அப்படி பிடிச்சிருப்பாங்கன்னா ஹிஸ்டரி, ஜாகிரபி, ஹிஸ்டரி சிவிக்ஸ் சேர்த்து இருக்கும். மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 வேற மாதிரி இருக்கும். அப்புறம் சயின்ஸ் 1 சயின்ஸ் 2னா கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் சயின்ஸ் 1, பயாலஜி சுவாலஜி சயின்ஸ் 2. எனக்கு இப்ப சொல்லும் போது எனக்கு மூச்சு வாங்குது. எப்படிரா எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் என்னடா தெரியும் நம்மளுக்கு. இதுல எக்ஸ்ட்ரா ஹிந்தி கிளாஸ்
கம்ப்யூட்டர் கிளாஸ் எப்படி சாவடிச்சிருக்காங்க பாரு. 16 லாங்குவேஜ் 16 இது சப்ஜெக்ட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. அது வேற விஷயம். சமச்சீர் வந்துமே நமக்கு ஒண்ணும் புரியல. அப்ப 16 எங்கிட்ட புரிஞ்சிருக்கோம். ஆமா, இது இந்த கல்வி அந்த மாடல் படிச்சவங்க யாரா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அத்தனை சப்ஜெக்ட் இருக்கும் என் புக்குல. என்னை பாத்தீங்கன்னா காலைல லோடுமேன் தோத்துருவான்டா. என்ன பாய், லோடுமேன் தோத்துருவான். எல்லாத்துக்கும் எல்லா புக்குமே இருக்கணும். எங்க டைம் டேபிள் பத்தி எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டான். திடீர்னு எவனா இந்த நாய் வந்துகிட்டு இருக்கோம். ஆமா பாய், எல்லா புக்கையும் எடுத்துட்டு சொல்லிடுவானுங்க. எல்லாத்துக்கும் ஃபேர் நோட், ரஃப் நோட் ஒண்ணு, ஃபேர் நோட் ஒண்ணு. அதாவது டைரக்டா ஃபேர் நோட் எழுதக்கூடாதான். ஃபர்ஸ்ட் ரஃப் நோட் எழுத சொல்லிடுவானுங்க. அதை பார்த்து அப்படியே ஃபேர் நோட் எழுதணும். இது எனக்கு இந்த ஐடியாலஜி எனக்கு புரியவே இல்லை. என்ன கணக்கு இது? வந்து ரஃப் நோட் எழுத சொல்லிட்டு அப்புறம் ஃபேர் நோட் எழுத சொல்றாங்க. தப்பா எழுதிட்டீங்கன்னா அது என்ன, அது யாரு ஐஏஎஸ் கரெக்ட் பண்ண போறாரு? இல்ல வந்து இப்ப எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்கல்ல பாத்தீங்கன்னா, அது வந்து இது சொல்லுவாங்க, ஒரு சீட் ஒண்ணு சொல்லுவாங்க, ஓஎம்ஆர் சீட். அது கம்ப்யூட்டர்ல கொடுத்தோன்னே டிக் பண்ணி சும்மா அதாவது ஹேண்ட் ரைட், ஒரு சில இதுல ஹேண்ட் ரைட்டிங் வரணும் அதுக்காக பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 2 லைன் 4 லைன் நோட் இருக்கு. அது போதும். எதுக்கு ரஃப் நோட்? அது எனக்கு என்னன்றது தெரியல. போட்டு சாவடிச்சிருவாங்க. அது அடிக்க வர செய்வாங்க. கடைசி அந்த ஆஃப் அலி முடியும் போது போர்ஷன் முடிச்சிருப்பானுங்களே, அதுல வந்து கிளாஸ் டீச்சர், அந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து அந்த ஃபேர் நோட்ல வந்து எல்லாமே எழுதிருக்கானா, புக்ல இருக்கிறது அப்படியே பார்த்து எழுதும். அது எல்லாமே எழுதிருக்கானான்னு சொல்லிட்டு செக் இட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவான். கடைசி போட்டு சைன் போட்டு செக் இட் முடிக்கணும். அப்பதான் வந்து அந்த குவார்டர்லி ஆஃப்லாம் எழுத விடுவானுங்க. நான் எழுதுனதே கிடையாது. நான் ஃபேர் நோட் எழுதவே மாட்டேன். கடைசி நேரத்துல எல்லாருமே யார் எழுதுன்னு செக் பண்ணுவானுங்க. நான் எதுவுமே எழுதிருக்க மாட்டேன். சூப்பரா கூப்பிட்டு இன்னைக்கு ஒரே நாள்ல நீ எல்லாத்தையும் எழுது அப்படின்வாங்க. அவன் எழுத முடியாது, அவனுக்கு தெரிஞ்சு திருப்பி ஆஃப்ல எழுத வச்சிருவாங்க, ஆஃப்லி குவார்டர்ல எழுத வச்சிருவாங்க. இன்னொன்னு, இந்த ஹேண்ட் ரைட்டிங் நீ சொன்னீங்களா, அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து இந்த 2 லைன்ஸ் நோட்டு 4 லைன்ஸ் நோட் எல்லாம் எழுதுனா அது எழுதி பாருங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா வரும் உண்மையிலேயே. ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கே வராது. பிகாஸ் வந்து எனக்கு எழுதி கொடுத்தது எல்லாமே எங்க அம்மா தான். அந்த ரஃப் நோட் ஃபேர் நோட் எழுதி கொடுத்தது எங்க அம்மா தான். எனக்கு கிட்டத்தட்ட அந்த நம்ம 10th வந்து இந்த பிராக்டிகல் நோட்டு எழுதி கொடுத்தது எங்க அம்மா தான். நான் எழுதவே மாட்டேன். எங்க அம்மா வச்சு எங்க அம்மா என்னைய மாதிரி எழுதுறேன்னு சொல்லி கிறுக்கி எங்க அம்மா அழகா எழுதும். ஆனா கிறுக்கி நான் கிறுக்கி எழுதுவேன்னு கிறுக்கி எங்க அம்மாக்கு ஹேண்டிங் சொல்லிக்கிட்டே இருக்கும். உனைய மாதிரி எழுதுன்னு ஹேண்டிங்கே போச்சுரா அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல கிரிமினல்லாம் நிறைய பார்ப்பேன். அப்புறம் வந்து 6th போகும்போதுதான் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சது. 3rd 5th எல்லாம் கம்மியா தான் பண்ணியிருந்தேன். 6th போகும்போது ரொம்ப சேட்டை. அதுவும் இல்லாம எங்க டீச்சர் வந்து நான் அடிச்சு அழுக வர மாட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாயிருவானுங்க. பஞ்சிங் பேங்க் மாதிரி யூஸ் பண்றானுங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு நாள் நான் அடிச்சு அழுக வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லா மிஸ்ஸையும் ஒரு மிஸ் அடிச்சு அழுக வச்சிருச்சு 3rd standard எப்பயோ. எல்லா மிஸ்ஸையும் கூப்பிட்டு இன்னைக்கு அவனை அடிச்சு அழுக வச்சிட்டேன், அடிச்சு அழுக வச்சுன்னு பெரிய மெடல் வாங்குற மாதிரி பேசுறாடா. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அழுதுட்டானா, அழுதுட்டானான்னு சொல்லி இவங்க என்ஜாய்மெண்ட், அவங்களுக்கு ஜாலி வேற. அப்புறம் 6th இது வந்து 3rd நடந்துச்சு. அப்புறம் 6th எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு மோசமான பழக்க வழக்கங்கள், சூப்பர் பழக்க வழக்கங்களா கிடைச்சாங்க. அதுவரை சின்ன குழந்தை மழலையா இருந்தவன் 6thலயே பொதுவா மழலையா தான் இருப்பானுங்க. ஆனா நாங்க அப்ப கொஞ்சம் எங்களுக்கு லைட்டா நாங்க மழலை இல்ல, லைட்டா கிரிமினலா இருந்தோம். சரி, இவங்க ஃபுல்லாமே ஒரு சூப்பர் டீம் சேர்ந்தாங்க. சூப்பர் டீம் சேர்ந்து இருக்கிற பஞ்சாயத்துலாம் இது பண்றது. எக்ஸாம் டெய்லியும் காலையில வந்தோடனே பிரேயர் போகணும் பாய். பிரேயர் போன நீங்க தான் இருப்பீங்களே. பிரேயர் போனோம். ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஸ்டார்ட் ஆயிரும் பனிஷ்மெண்ட். பிரேயர்ல வந்து மண்ணை நோண்டிக்கிட்டு இருந்தாலும் அடிப்பாங்க. அப்புறம் இது ஐடி கார்டு போடலன்னு சொல்லி வெளியே பண்ணிடுவானுங்க. எங்களுக்கு ஜாலி, வெளியே நிப்பாட்டினாலே ஜாலி தான். நாங்க சரி வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்போம். காலைல ஆரம்பிச்சதுதான் 8 பீரியட், மொத்தம் 8 பீரியட் வெளியே நின்றுட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு சீலப்புல இந்த அப்ப வந்து இந்த லவ் மேட்டர்லாம் வரும், நல்லா ஜாலியா இருக்கும். இப்போதைக்கு லவ் மேட்டர்லாம் எங்க வாழ்க்கையில ஸ்கூல்ல அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கல. அது சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் கிடையாது, கெட்ட விஷயங்கள் இருக்கிற மாதிரி நடக்கல. ஆமா, அந்த அந்த சாப்டருக்குள்ளே நம்ம போல என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அந்த 10th வரைக்கும் அது என்ன காரணம் தெரியல, பனிஷ்மெண்டா கொடுத்ததா என்னன்னு தெரியல. அந்த ஒரு விஷயம் மட்டும் எங்க வாழ்க்கையில
இந்த வரைக்கும் நடக்கலன்னா நான் சொல்றேன், எனக்கு நடக்கல. எப்படியா திரியறான். அதனால 10th வரைக்கும் எங்க ஸ்கூல் பசங்க பொண்ணுங்க யாருக்குமே இல்ல. அதுலயே ஒரு தத்திரியா இருந்துச்சு. அதாவது அது வந்து அந்த 10th தான் அந்த மைண்ட் செட்டுக்கே வந்தானுங்க. அது 10th அந்த டீனேஜ் அந்த ஏஜ் வர ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு சில பேர் பண்ணாங்க. அது அவங்க ஆனா அவங்க நல்லா இருக்காங்க, வேற ஒரு குடும்பத்தோட நல்லா இருக்காங்க. ஆமா ஆமா, அவன் நல்லா லவ் பண்ணாங்க, நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சுட்டாங்க, இவனும் நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கிட்டான். நல்லா சந்தோஷம். ஃபேமிலியா வந்து வேற நல்ல பொண்ணுலாம் கட்டல, பொண்ணு வந்து நல்ல பையனை கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. பையன் சும்மா ரோட்ல தெரியுறான். ஆமா, அந்த மாதிரி ஆயிடுச்சா இவங்க. எப்படின்னா இந்த போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏதாச்சும் கேஸுக்கு ஆள் கிடைக்கலாம் புடிச்சிட்டு போய் தெரியுமா, அது மாதிரி எங்க குரூப் ஒரு 6 பேர் இருக்கும். அப்படிதான் இருக்கும். போலீஸ் அன்னைக்கு ஆள் இந்த பஞ்சாயத்துக்கு ஆள் கிடைக்குது, கேஸுக்கு ஆள் கிடைக்கலையாப்பா, இந்த அவனை பிடிப்பா, அவனை பிடிச்சு போடு, அவனை கரெக்டா 10,000 கூட கரெக்டா வந்துடும்ன்ற மாதிரி தான் எங்களை பிடிப்பாங்க. வந்து புடிச்சிட்டு போய் எதுலயுமே எங்களை வந்து சேர விட மாட்டாங்க, கேமும் சேர விட மாட்டாங்க, ஒரு கருவம் ஏதாச்சும் இருந்த நீ எத்தனை மேக்ஸ்ல எத்தனடா, நான் ஃபெயில், இங்கிலீஷ்ல அதுலயும் ஃபெயில், தமிழ்லயும் ஃபெயில், தமிழ்ல ஃபெயில் ஆகலாடான்னு சொல்லிட்டு உனக்கு படிப்பு வராது, எதுக்கு ஸ்போர்ட்ஸ் போற அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னா எங்க பாய்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. எப்படின்னா ஒரு இந்த இடத்துல வந்து கொசுன்னு ஒருத்தன் இருக்கான் எங்க கிளாஸ்ல, ரொம்ப பாவப்பட்டவன். அவனை போட்டு புள்ளினாலும் புள்ளி முரட்டு, நீங்க சரியான புள்ளி பண்ணி விட்டுருவானுங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அவன் என்னோட ஃப்ரெண்டு. இப்ப எனக்கு என்ன கில்ட்டியா இருக்குன்னா, நான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பாய் அவன். எப்படின்னா என்ன பஞ்சாயத்துனா என்னைய மட்டும் சொல்ல மாட்டான், ஆனா நான் அப்படி அவளை ஃப்ரெண்டா இருந்துமே நான் புள்ளி பண்ணும்போது நாளை இவங்க கூட சேர்ந்து அவனை புள்ளி பண்ணுவேன். அது நான் பண்ணிருக்கேன். நல்லவன் அவன். இப்ப வந்து அவனுடைய வளர்ச்சி வந்து நாங்க பார்க்கும்போது நல்ல நிலைமையில இருக்கான். ஆனா இப்போ நாங்க அந்த விஷயங்கள் நாங்க நினைக்கும் போது இவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா இருந்திருக்கோம். சின்ன பிள்ளைதான் நாங்க அந்த நேரத்துல. அது எங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு தோணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நினைச்சு பார்த்து ஓகே அவன் அதோட பேசிருக்கோம் அப்படி நினைக்கும் போது, அது உங்க கூட அந்த ஃப்ரெண்ட் இன்ன வரைக்கும் இருந்தாருன்னா சூப்பர். ஆமா பாய், ஆனா எனக்கு ரொம்ப இப்ப அடிக்கடி நினைச்சு ஃபீல் பண்ணேன் பாய். அவனை போட்டு இன்னும் புள்ளியும் கிடையாது. அவன் சாப்பாடுல வந்து இந்த வேப்பையெல்லாம் பிடிச்சி பிசைஞ்சு வைக்கிறது, அவனை அது லைட்டா பேக்கா வேற இருப்பானா, அவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவானுங்க. இப்ப அது நினைக்கும் போது லைட்டா தான் இருக்கு எனக்கு. கொசு நினைக்கும், அவன் பேரு கொசு. அப்புறம் வந்து 6th 7th 8th எல்லாம் நல்லா ஜாலியா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பண்ணுவான். எங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா, இப்ப ரொம்ப பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஓவரா பண்றானே அப்படின்னு சொன்னா 2 கேர்ள்ஸ் நடுவில் உட்கார வச்சிருவாங்க. அதுதான் எங்களோட உச்சக்கட்ட படிச்சுனா. ஆனா அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். பொண்ணு 2 பொண்ணுக்கு நடுவில் உட்கார வைக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இல்ல நம்மள வந்து அசிங்கப்படுத்துறாங்களே, பொண்ணுக்கு பெஞ்சில உட்கார வச்சு. ஆனா இப்பதான் ஆகா இதெல்லாம் இருக்குமே ஜாலியான்ற மாதிரி இருக்கு. இப்ப அந்த பனிஷ்மெண்ட் ஏன்டா தர மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி. அது எப்படின்னா 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்கார வச்சிருவாங்க. பாய் நீ நிமிர கூட மாட்டேன் பாய், நான் கீழே தடை குடிச்சுட்டு தான் நிமிர கூட. அவளுங்க ரொம்ப ஜாலியா இருப்பாளுங்க, ரொம்ப கேஷுவலா இருப்பாளுங்க. நம்மளால சுத்தமா முடியாது, ஒரு மாதிரி கூணி 2 பொண்ணுகள் எனக்கு வர ஸ்டைல இப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப ஜாலியா இருக்கும். ஆனா அவங்க வந்து படிப்பாங்க, அந்த நேரத்துல நம்மளுக்கு சொல்லிட கொடுப்பாங்க. அந்த நேரத்துல மட்டும் நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கும். டீச்சர் நினைச்சு புரியாது, ஆனா பக்கத்துல கேர்ள்ஸ் நடுவில் உட்காரதுல புரியுற மாதிரி இருக்கும். லைட்டா புரியுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதான் எங்களுக்கு கூட உச்சக்கட்ட அடிச்சாலாம் எல்லாம் அசிங்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, நான் என்ன அடி நீ என்னன்னாலும் அடி, நான் சார் கண் மாதிரி கையை கட்டி நிப்பேன், அடிப்பியா அடி, வெளியே நிப்பாட்டேன்னு சொல்லி வெளியே போயிடும். ஆனா ஒரு விஷயம் நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட், ஏகப்பட்ட சப்போர்ட். ஒரு சில பொண்ணுங்க அது இல்ல நம்ம இல்ல மேக்ஸிமம் எல்லாருமே சப்போர்ட் தான். எல்லாருமே வந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட். நாங்க என்ன பண்ணாலும் எங்களை காப்பாத்தி விடுறதுல பொண்ணுங்களுக்கும் எங்க கிளாஸ் பொண்ணுங்களுக்கும் நிறைய பங்கு இருக்கு. ஆமா, நாங்க பண்றது இல்ல, தப்பு மட்டும் தான் பண்ணுவோம். அது தெரியாது, இல்லையே அவங்க பண்ணிருக்க மாட்டாங்களே, இல்ல பண்ணலையே அப்படின்றாங்க. ஜாலியா தான் ஒரு கட்டத்துக்கு அவங்களும் நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப்பா தான் இருந்தாங்க. அப்படி எங்களை வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாத்தின எங்க கிளாஸ் பொண்ணுங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். என்ன செய்ய, வாழ்க்கை அப்படி இருக்கு. அப்புறம் என்னது, வேற என்ன இருக்கு வாழ்க்கையில? ஒரு கர்மமும் நடக்கல. இந்த பஞ்சாயத்துக்கு போவாங்க, ஒரு தடவை சண்டை. இந்த வந்து
அந்த அந்த குரூப்லயே வந்து எங்க மொத்தம் வந்து பாய்ஸ் வந்து ஒரு 18 பேரு. அப்படி ஒரு 6 பேரா பிரிஞ்சிருப்பாங்க. அதாவது வந்து நல்லா படிக்கிறவங்க ஒரு 6 பேரு, நல்லா புள்ளி பண்றவங்க ஒரு 6 பேரு, அதாவது கொஞ்சம் மந்தமாவே இருக்கவங்க 6 பேர். நாங்க வந்து நல்லா புல்லிங் பண்ற கேங்ல இருந்தோம். புல்லிங் பண்ற கேங்ல இருந்து ரொம்ப நாங்க பெரிய ஆள் மாதிரி, நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் பெரியவரு அப்படின்ற மாதிரி நினைப்பு. நம்மளுக்கு வரதே சரியா செய்யறது இல்ல. நம்ம போய் அதை போய் பண்ணோம்னா நம்ம கெத்து என்ன ஆகுறது? நம்ம இங்கிலீஷ் பேசணும்னு கெத்தா என்ன ஆகுறது? நம்ம இப்ப என்ன எங்க இதுல எப்படி கேட்பாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ மே குட் டாய்லெட் மேம், சார் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர், அப்படித்தான் கேட்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு கௌரவம். நம்ம இங்கிலீஷ் பேசணும் நம்ம வந்து சாம்பார் நினைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சார் நடத்துக்க, நாங்க சார் எடுத்து கொடுத்துருவோம், நாங்க சார் நினைச்சு பாத்துட்டு போயிருவோம், சொல்லாமலாம் ஓடி போயிருவோம். அந்த மாதிரி இப்பதான் அதோட அருமையே தெரியுது. இவங்க இந்த நாய பழக்கவழக்கெல்லாம் கட் பண்ணிட்டு நீட்டா அவங்க படிக்கிறவங்க கூட சேர்ந்துருந்தோம்னு வச்சுக்க, இந்த இங்கிலீஷ் பழகி அது ஒண்ணுதான் போய் கேட்டாவே இருக்கு. நம்ம படிப்புலயும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, அந்த வந்து அந்த லாங்குவேஜ்ன்றதுதான் கேட்டே. இப்ப வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் அந்த அது இருந்து லாங்குவேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா கிளப்பிடலாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு கவுத்திடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அது ஒண்ணுதான் கேட்டு. இப்ப வந்து என்னன்னா அந்த லாங்குவேஜ் முக்கியம். அதாவது இங்கிலீஷ் வந்து நாலேஜ் கிடையாது. நாலேஜ் அதாவது இங்கிலீஷ் கூட தெரியாதான்னு அசிங்கமா சொல்றோம், அந்த மாதிரி யாரையும் பேசக்கூடாது. ஆனா வந்து அது ரொம்ப முக்கியம். சீரியஸா ஸ்கூல்லயும் சரி எல்லாம் முக்கியம். ஏன்னா நாங்க வந்து வெட்டி கௌரவம்னு சொல்லுவானுங்க நம்ம ஊர் சைட்லாம். இந்த வெட்டி கௌரவம் பார்த்து வெட்டியா போச்சு. நம்ம போய் பேசணும்னா இந்த மாதிரி நம்ம அசிங்கமா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கரெக்டு தானே, நம்ம கெத்து என்ன ஆகுறது? இங்கிலீஷ்ல கேட்டோம்னா கூட இருக்க நாய்களா சிரிக்கீங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் ரொம்ப செல்லமல் நாய்கள் அந்த மாதிரி பேசிக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, சிரிப்பாங்க. சோ அதனால அப்படியே போயிடுச்சு. வேற என்ன, அந்த 10th வந்து ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னு சொல்லி எங்களை போய் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணி கேஜிஆர்ல குறைச்சிட்டாங்க. கேஜிஆர்லன்னா எங்களை அசிங்கப்படுத்துறாங்கன்னு கீழே போய் ஒரு கேஜிஆர்னா ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்க எனக்கு நடுவுல போய் ஒரு வாரம் நாங்க எங்க கிளாஸ்க்கே போக கூடாது. நாங்க நீட்டா நேரா காலைல வந்தோடனே இந்த கேஜி கால போய் உட்காந்துட்டு அவங்க அங்கதான் உட்காந்து படிக்கணுமா, அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை வந்து எங்களை வந்து இந்த என்ன சொல்றது, எங்களை புத்தி வர வைக்கிறாங்கன்ற மாதிரி வச்சாங்க. நாங்க அங்க போய் எங்களுக்கு ஒரு புத்தி வரல. நாங்க என்ன செஞ்சுட்டு அங்க இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு கேஜி பேக்ல கூப்பிட்டது ரெஸ்லிங் பண்ணி வச்சு வேடிக்கை பார்த்து விசில் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஜாலி அவன் அடி சொல்லி ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இதுலயும் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. நீ வரவே கூடாது. 10th எங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு மாசம் 1.5 மாசம் தான் இருக்கும். அதுல சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க 10 நாள். எனக்கு எங்க வீட்டுல சொன்னோன்னா என்னை கொன்றுவாங்க. எனக்கு கொன்றுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் ஸ்டடி ஹாலிடேன்னு சொல்லிட்டேன். எங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அப்பாட்ட சொல்லாத, என்னை கொன்றுவேன் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, பிச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மாவும் சரி சப்போர்ட். எங்க அம்மா தான் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் இந்த மாதிரி எல்லா இதுலயுமே. இன்ன வரைக்கும் உங்க அம்மா தான் சப்போர்ட். நம்ம எங்க 2 பேரும், எங்க அப்பாவும் சப்போர்ட் தான். ஆனா எங்க அப்பா தப்பு பண்ணா வெளுத்துருவாரு. எங்க அம்மா வந்து சரி தப்பு பண்ணலன்னு சொன்ன எங்க அப்பா வந்து விடுவாரு, அடிக்கலாம் மாட்டாரு, வைவாரு பயங்கரமா. வஞ்சாரு நல்லா டர்ஜி ஆயிருவேன், வைவாரு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நாய் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்கல்ல பாய், அந்த நாய் எங்கிட்டு வந்துட்டாங்க பாய் ஸ்கூல் யூனிஃபார்மோட. நான் எங்க அப்பாட்ட லீவு ஸ்டடி ஹாலிடே 10th சொல்லி வீட்டுல இருந்தா இவங்க இப்பெல்லாம் வந்து எங்க அப்பா பார்த்து அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. எனக்கு வேர்த்து ஊத்துது. இல்லப்பா பேட்சா பிரிச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 10 நாள் ஸ்டடி ஹாலிடே, அடுத்து வந்து அவங்களுக்கு 10 நாள் ஸ்டடி ஹாலிடே, பேட்சா பிரிச்சிருக்கானுங்க. சரி ரொம்ப சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. விட்டோடனே அடுத்தனா பேரண்ட்ஸ் மீட்டிங் பேரண்ட்ஸ் டீச்சிங் மீட்டர் ரோல் ஆகுது. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். அது என்ன உங்க அதெல்லாம் எவ்வளவு ஒரு எப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ கூப்பிடுறாங்க, உங்க பையன் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோனஸா இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கொஞ்சம் அவரை படிக்க வைக்கலாம், ஏதோ ஒரு பாஸ் ஆக வைக்கலாம்னு சொல்லலாம்ல. உங்க பையன் ஒரு சுக்குக்கு பிரோஜனம் இல்லன்னு வந்தோடனே மூஞ்சில் எடுத்த மாதிரி. நம்ம எவ்வளவு அசிங்கத்தையும் நம்ம தாங்கிக்கலாம், நம்மளுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, இவங்க ஆளே கிடையாது. ஆனா நம்ம வீட்டுல வந்து நான் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல கூட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th படிக்கிற வரையும் நம்ம ஒரே ஸ்கூல் தான். 10th படிக்கிற ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட எங்க அம்மா அழுகாம நான் வீட்டுக்கு போய் பார்த்ததே இல்லை. சொல்லு
எங்க அப்பா எல்லாம் தூக்கி போட்டு அடி அங்கனக்குள்ளே அடிப்பாரு தெரியுமா உனக்கு. ஆமா ஆமா, வெளுத்து எடுத்து இப்போ கண்ணங்கண்ணெல்லாம் வீங்கி போய் வீட்டுக்கே போவேன். வா மேல வா, ஒர்க் ஷாப் கூட்டிட்டு போறேன், நாளையில இருந்து நீங்க ஸ்கூலுக்கு வரமாட்டா மேம், ஒர்க் ஷாப்புக்கு போற அப்படின்னு சொல்லி தரையா ஊத்தும். வீட்டுக்கு போனாலும் ஒரு வாரத்துக்கு அந்த இருக்கும், பேசவே மாட்டாங்க. எவ்வளவு ஒரு 5வது படிக்கிற பையனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குடுக்குறாங்கன்றத பாருங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி இல்ல யாருமே பேரண்ட்ஸுமே. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்ப பேரண்ட்ஸ் வந்து நல்ல, அதாவது இப்ப நம்ம வீட்டுல எதுக்கு பயந்தாங்கன்னா உருப்படாம போயிடும், இது ஒரு விஷயம் கெட்டு போயிருவானோ பயந்தே நம்ம அடிச்சு நம்ம அவங்க சொல்றத வேலை. அந்த காலத்துல எப்படின்னா அப்ப என்னன்னா படிச்சு பாஸ் ஆகனா மேட்டர் கிடையாது, வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், 450 எடுக்கணும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்களா. அதான் பேரண்ட்ஸ் ஆசைப்படுறதுதான். அதான் அங்க அட்வான்டேஜா இருக்கு அங்க ஸ்கூல்ல. இப்ப அந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா, இப்ப டீச்சர்ஸ் சொல்றதுதான் அவங்களோட வேத வாக்கு. ஆமா, அவங்களுடைய பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன விஷயம்னா பையன் நல்ல நிலைமைக்கு போகணும், அவங்க மேல தப்பு கிடையாது, பேரண்ட்ஸ் மேல தப்பு கிடையாது. டீச்சர்ஸ் வந்து என்னன்னா ஒண்ணுக்கு 3 திருக்கி விடுறதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மனவேதனை, அவங்க மனவேதனை போய் அவங்க நம்மள வேதனை ஆக்கி அவங்களும் வேதனை ஆகி பேசவே மாட்டாங்க. 10 நாள் ஆகும் திரும்ப நார்மலா அது வர்றதுக்கு, வாழ்க்கை திரும்ப பழையபடி நம்மளுக்கு ரிவர்ஸ் கியர்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 10-15 நாள் ஆகும். வேதனை. ஆனா இப்ப இருக்க பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, படிக்கணும், மெயினா படிக்கணும். ஆனா அவனுக்கான என்ன, அவனுக்கு என்ன வரும் அப்படின்றத நான் இப்பவே தேட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சில பேரு. ஆனா அப்படி அப்ப இருந்த பேரண்ட்ஸ் மாதிரி எப்பயும் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இப்ப சில சைக்கோக்களும் இந்த விஷயங்கள்ல வந்து சேர்றாங்க. சைக்கோன்னா எப்படி சொல்லல, பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 to சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஸ்கூல், 5 மணிக்கு முடிச்சுட்டானா ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கு. அப்படியே 5 மணிக்கு அங்க இருந்து அப்படியே ஸ்கூல் வாசல்ல இருந்து வீட்டுக்கு கூட போக மாட்டான், அப்படியே ஸ்கூல் வாசல்ல இருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் காசு எதுக்கு பாய்? எனக்கு ரொம்ப நாளா எனக்கு டவுட், எதுக்கு சிலம்பத்துக்கு அனுப்புறாங்க? அது ஒரு சீசன் என்னன்னு தெரியல. எல்லாருமே அதாவது அது தற்காப்பு சொல்லுவாங்கல்ல, தற்காப்பு கத்துக்கிறோம் அப்படின்ற, அது வந்து ஒரு இது, அது ஒரு விஷயம் நம்ம பேசிக்கலாம். சரி இது முடிஞ்சு 1 மணி நேரம் சிலம்பம், 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைச்சானா எப்படி? அடுத்துதான் இந்த கிளாஸ் இருக்கு, டியூஷன் இருக்குல்ல. டியூஷன் வந்து 7 to 8 தான், 7 to 9 2 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. என்ன பண்ணலாம், இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. சரி இவனுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா அது நம்மளுக்கும் வரல, நம்ம மைண்ட் கண்டிப்பா வராது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஒரு ட்ரை பண்றாங்க. என்னன்னா ஹைலைட்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறாங்க. கிட்டார் கிளாஸ், கிட்டார் கூட நான் சொல்லலாம், தம்பூராலாம் எதுக்கு வாழ்க்கையில பண்ண பாத்திரியா? அபாகஸ் அது நம்ம காலத்தோட முடிஞ்சுச்சு. அபாகஸ் இப்ப இருக்காங்க என்னன்னு தெரியல. பாத்தீங்கன்னா உங்க ஏரியால ஒரு பையன் இருப்பான பாய், அவனை போட்டு குடும்பம் கொடுத்தான்னு சொல்லிருக்கேன். ஆமா வந்து அதோட இப்ப பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அவன் கூட தெரிஞ்சு அவங்க அப்பா கூட அந்த அளவுக்கு பண்ணல. அவன என்ன விஷயம், என்ன தம்பூரா அவன் சூப்பர் சிங்கர் போய் வீடு வாங்கி கொடுத்து நீங்க அந்த வீட்டுல போய் இருக்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்னன்னு தெரியல. அப்படி போறாங்க. அப்படி இல்லன்னா சம்பந்தம் இல்லாத கிளாஸ், அவன் கெரியருக்கே சம்பந்தம் இருக்காது, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சிலம்பம், ஸ்விம்மிங் கிளாஸ், கராத்தே, இல்ல இந்த கத்தி சண்டை, இல்ல இந்த மாதிரி டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி விளையாடுறான் அப்படின்னா ஏதோ ஒண்ணு அவன் இதுல வரலனாலும் அதுலயாவது போயிருவானேன்ற மாதிரி சொல்லலாம். தம்பூரா கிளாஸ் எதுக்கு ஒருத்தவங்க கூட்டிட்டு போறாங்க, தம்பூரா கிளாஸ் போறாங்க பையன் அப்படின்னு, அதுல என்ன பெருமை? தம்பூராவே கடைசியில ஓரத்துலதான் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி மயன் கடைசியில ஓரத்துலதான் இருப்பான். போறதான் போறான். ஒரு கிட்டார் கிளாஸ், ஒரு இது கீபோர்ட் கிளாஸ் போனான். தம்பூரா என்னன்னு கேட்டா கை சின்ன வயசுலயே அவன் கை இப்படியே தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது ஆஸ்பத்திரியில காட்டுறா, அவனுக்கு ஏதோ வியாதி இருக்குடா, ஆஸ்பத்திரியில காட்டுறது அது ஒரு பெருமையா பேசுறாங்க. என்னமோ கிளாஸ், ஹிந்தி கிளாஸ் கூட காமன், ஏன்னா ஹிந்தி கத்துக்க கூடாது, கத்துக்கணும். தப்பு கிடையாது. ஹிந்திக்காரன் பானிபூரி கடைக்காரன் வந்து நிக்கிறான், அவங்க பாய்
அவங்க எப்பயும் போல பிளேட் வாங்கிக்கிறீங்களா நம்மகிட்ட அவன் சகஜமா பேசுறான். அவன் இப்ப அவன் அவன் ஹிந்தில அவன் பேசினான்னு வச்சுக்கோறேன், நம்ம திருன்னு நினைப்பான். ஆனா அவன் இங்க தமிழ கத்துக்கிட்டு அவன் அசால்ட்டா பேசுறான். அதனால எந்த மொழியும் கத்துக்க கூடாதுன்னா உங்களுக்கு இஷ்டம் தான் கத்துக்கோங்க, இஷ்டம் இல்லைன்னா போங்க. திணிக்கப்படும் போதுதான் முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம இஷ்டப்பட்டா கத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது பணியில போட்டுட்டு ஹிந்தி தெரியாது போட, அதெல்லாம் சும்மா காத்துக்கு ஜாலிக்கு பண்றாங்க. அதெல்லாம் எல்லாம் தன்னை ஒரு அதிமேதாவியா நினைச்சுக்கிட்டு ஹிந்தி தெரியாது போட தேவையில்லாம டாபிக் லைட்டா அரசியல் பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால அதுதான் விஷயம். அவனுக்கு என்ன வருதோ அதை சொல்லி அவன் அதுல கிளாஸ்ல நான் சின்ன வயசுல படிக்கணும்னு நினைச்சேன், அது நான் படிக்க முடியல. என்ன உனக்கே வரல, உன் மயனுக்கு எப்படி வரும்? ஆமா, அது மாதிரிதான் சட்டியில இருந்தானா அகப்பையில வரும். அது மாதிரிதான் புள்ளோட கிண்டிக்கிட்டே இருந்தா இருந்தாடா வரும். இட்லி சட்டில இட்லி ஊத்தி வைக்கிற பார்த்தா தோசையா இருக்கும், இட்லி தானே இருக்கும், அப்படிதானே இருக்கும். சரி அவன் உன்னை விட அறிவாளியா இருந்து அவன் படிச்சு பெரிய ஆயிட்டான், என்ன செய்வேன்? தகவான்றான் நைட் 7 மணிக்கு அப்புறம் பாத்துக்க. அதனால அவனுக்கு வர்றது செய்யுங்க. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க வச்சு வச்சிருவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒரு நாள் கூட நல்ல விதமா சொன்னதே கிடையாது. உன் பையன் படிக்கான் பாய், யோகா எல்லாம் நல்லா பண்ணுவோம் பாய், கராத்தே நல்லா பண்ணுவோம் பாய், இங்க பாரு ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவான், அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. மைனுக்கு ஸ்டடிஸ் ஒன்றும் வரல, ஆனா இதெல்லாம் நல்லா பண்றாரு, மேபி அதுல போக்கஸ் பண்ணுங்கன்னு அந்த மாதிரி ஐடியா எல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. எதுவும் எங்க அம்மா இந்த மாதிரி இவங்கெல்லாம் கிடையாது, பேக்வர்ட் திங்கிங் பிற்போக்கெல்லாம் கிடையாது. எங்க அப்பாவும் தான். ஆனா படிக்கிறனா வைவாங்கன்னா எப்படின்னா படிப்பா படி, உனக்கு படிச்சா உனக்கு நல்லது அப்படின்னு அந்த மாதிரி. ஆனா எங்க அம்மா கிட்ட கேட்கும், இந்த கிளாஸ் போறியா அந்த கிளாஸ் போறியான்னு சொல்லி அப்படிலாம் கேட்கும். ஆனா நம்ம அந்த கேங்குல சேர்ந்துக்கிட்டு நம்ம இப்ப நம்ம எங்க அம்மா கேட்கும் டான்ஸ் கிளாஸ் போறியான்னு கேட்கும். ஏதாச்சும் அதை சொல்றா சேர்க்கிறேன். நம்ம இந்த மாதிரி கிளாஸ்ல நம்மளோட மரியாதை என்ன ஆகுறது, நம்ம நல்ல பேர் சொல்லிடுவாங்களே, நம்ம இந்த கெட்டவன் நாங்களா இப்ப என்னன்னா நம்ம ஒரு ஜோக்கர், நம்ம ஒரு ஹீத் லெட்ஜர், ஆமா பாய் நம்ம ஒரு டேனோஸ், நம்ம ஒரு டார்க் சைட்ன்ற மாதிரி தெரியுது. அந்த உண்மையில அப்படித்தானே நம்ம தாமஸ் செல்வி போடுற மாதிரி. ஆமா, மை நேம் இஸ் தாமஸ் செல்வி அப்படி சொல்லி நடக்கிறது போல ஆசையா இருக்கா. அப்ப தாமஸ் செல்வி எல்லாம் கிடையாது, நான் சொல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். அது மாதிரி நாங்க ஒரு பெரிய வில்லைங்க, எங்களுக்கு இறக்கமே கிடையாதுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் போனோம்னா நம்மள அசிங்கமா நினைச்சுவாங்க, நம்ம கேங் மத்தியில் நம்மளுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு அது போறது இல்ல. இந்த மாதிரி சொல்லி பேரண்ட்ஸ் மீட்டிங் அது ஒரு பெரிய குடும்பம் பை. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல இந்த மாதிரி அனுபவிச்சீங்க போலாம் சொல்லுங்க, நான் பார்த்து சொல்லுங்க. அப்புறம் என்னன்னா 10th அதான் உங்களுக்கு நடந்ததா, நம்ம ஒன்னாதான் நடந்துச்சு. விரட்டி விட்டாங்க. நான் தனியா தான் எழுதுனேன். அதாவது எங்க அப்பா தான் என்னை இதுல பேர்னா சைட்ல சென்டர்ல இருந்து இறக்கி விட்டாரு. இப்ப எக்ஸாம் எழுதியாச்சு. எக்ஸாம் 10th எக்ஸாம் எப்படி சொல்றது, எக்ஸாம் இல்ல, டூரிஸ்ட் பிளேஸ் பிக்னிக் வந்த மாதிரி இருந்தது. நாங்களாம் ஜாலியா பிக்னிக் வந்த மாதிரி இருந்து பேசிக்கிட்டே என்னடா ஒரு 7 பேர் தனியா வருவோம், ஒரு அந்த 18 பேர் ஸ்கூலோட வருவாங்க. அங்க போயிட்டு நான் எங்க பார்த்தவங்க எல்லாம் எப்படி இருக்கா, நான் முதல்ல வந்துட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட். மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் வர போறது இல்ல, எக்ஸாம் எழுத ஃபர்ஸ்ட் உனக்கு இது ஒரு பெருமை வேற. அது சொல்லிட்டு ஜாலியா இருந்தோம். எக்ஸாம் மாதிரி எனக்கு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இல்ல பாய். நான் சும்மா ஏதோ எக்ஸாம் நார்மல் எக்ஸாம் கூட கேவலமா போச்சு. நார்மல் எக்ஸாம் கூட ஐயோ பார்த்தோம்னா திட்டுவாங்களே, புடிச்சா அடிப்பாங்க. அதுல சுத்தமா பயமே கிடையாது. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பெரிய ஆள் மாதிரி பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். ரிசல்ட் வருது வழக்கம் போல நான் பாஸ் ஆயிட்டேன். எங்க எல்லாருமே ஆல் பாஸ் ஆயிட்டோம். எல்லாரும் 10th பாஸ் ஆயிட்டோம். பெரிய 450 மேல எல்லாம் எடுக்கல, 300 தான். 300 எடுத்து பாஸ் ஆயிட்டோம். அதுவே பெருசு. ஆமா. எங்க அப்பாட்ட போறேன். எங்க அப்பா சொல்றாரு, எவ்வளவு மார்க் அப்படின்னாரு. 308 அப்படின்னு. 308 சரி 308 உனக்கு எங்கேயும் 11th சீட் தர மாட்டாங்க, நீ பாலிடெக்னிக் சேர்ந்துடுறியா அப்படின்னாரு. 10th ஆயிடுச்சு, அப்படி அசிங்கப்படுத்துற, நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம். பாலிடெக்னிக் சேர்த்துட்டு மெக்கானிக் ஷாப் இருக்கு, நான் சேர்த்து விட்டுறேன் உடனே, என்ன சொல்ற அப்படின்னாரு. சரிப்பா, நான் அப்ப டக்குன்னு வைராக்கியா வந்தேனேப்பா. சரி நான் 12th நான் பாலிடெக்னிக் சேரல, நான் 12th உனக்கு நான் 1000 எனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் 12th எடுத்து 600 மார்க் தான். அதுவும் அது எங்க அப்பா ஆயிட்டு சரி திருப்பி அதே 600 மார்க் எடுத்திருக்க, எந்த காலேஜ் கேட்க மாட்டாங்க, என்ன பண்ற வேலைக்கு போறியா அப்படின்னாரு. அப்பயே வைராக்கியம் இருக்கு. இதுயா நான் அவன் வேலைக்கு சேர்ந்து அவன் காலேஜ் சேர்ந்து போயிட்டு சேர்ந்து என் காலேஜ் ஒண்ணு மதுரையிலேயே ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான காலேஜ் மொரட்டு காலேஜ். அது போய் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. நான் அக்கௌண்ட்ஸ்ல மட்டும் ஒரு கூட எடுத்துட்டேன், 180 எடுத்துட்டேன் 200க்கு.
அதனால வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. அவங்களே கொஞ்சம் நல்லவங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்போ கேட்டு அப்புறம் அவ்வளவு ஸ்கூல் லைஃப் வந்து கிட்டத்தட்ட அவ்வளவுதான். அடுத்து போனா காலேஜ் லைஃப் தான் இருக்கு. காலேஜ் வந்து இன்னொரு நல்லா சொல்லுவோம். காலேஜ் லைஃப் இன்னொரு நாள் சொல்லுவேன். ஓகே, இதான் வந்து எங்க ஸ்கூல் லைஃப். என் ஸ்கூல் லைஃப்ல பாதி இன்சிடென்ட் ஏன் இல்லைன்னா, போன எபிசோட்ல வந்து பாய் ஃபுல்லா சொல்லிட்டாரு. இல்ல ரெண்டுமே ஒரே 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 குட்டையில ஒண்ணு மட்டும் ஒரே லைஃப் தான். அதுதான் அதுல நான் இன்டராக்ட் ஆகி நான் வந்து வச்சிருந்த பாயிண்ட்லாம் சூப்பர் சொல்லிட்டேன். வந்து இவ்வளவுதான் என்னோட ஸ்கூல் லைஃப். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து காலேஜ் லைஃப் இருக்கு. அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அது இன்னொரு எபிசோட்ல நான் இன்னொரு நல்ல நேரத்துல வந்து உங்க முன்னாடி வந்து சொல்றோம். நீங்க இது வரைக்கும் கேட்டது எல்லாம் உங்க லைஃபோட ஏதாவது மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா, எல்லாத்தையும் பண்ணிட்டு பெல்லையும் வைக்கி டிங் டிங் சத்தம் வரும்பா. சத்தத்தை கேட்டு ஜாலியா இருங்கப்பா. சரி, இதுவரை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது நல்லா பேசுவான், கொஞ்சம் நல்லதையும் பேசுவான். நீங்க சொல்லணும், அதனாலதான் கேப் விட்டேன். சரி, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்பயும் நான் தானே சொல்றேன், நினைக்காதானே நீ சொல்ற, அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. யூடியூப் லிங்க்கும் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதுல சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்ணுங்க. வரட்டா இது மட்டும் சேர்த்துக்கோ.